சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி சந்திக்கிறார். கூட்டணி குறித்து இவர்கள் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி சந்திக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது சந்திப்பு நடத்தி வருகிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்போது இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. பாமக தரப்புல அன்புமணி ராமதாசுடன் அவருடைய ஆதரவாளர்கள், ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் உடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் மூலம் தமிழகத்தில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது உறுதியாகி இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக பாமக தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணி தொடர்பாகவும் தொகுதி பங்கீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி 2 நாள் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினர் தற்போது அதிமுக மற்றும் பாஜக மற்றும் சிறிய கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட சிறிய கட்சிகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. இதனை எதிர் கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்கொள்ளக்கூடிய வகையில ஒரு வலிமையான கூட்டணியாக இந்த கூட்டணி இல்லை. எனவே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்க்க வேண்டும், கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்று 2 நாள் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பதன் மூலம் இந்த கூட்டணியில பாமகவை இணைத்துக் கொள்வதற்காக வந்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில அதிமுக தரப்பிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில தற்போது இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சந்திப்பின் மூலமாக பாமக தற்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாகவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அதிமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து பாமக தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. அதிமுக தரப்பை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பாமக தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வந்திருந்தாங்க. அதனால ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இரு தரப்பிலும் அதிமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தாங்க. குறிப்பாக தைலாபுரம் தோட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்களை அவ்வப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும், ஒருங்கிணைந்த பாமக தங்களுடைய கூட்டணியை வருவதையே அதிமுக விரும்புவதாக தொடர்ச்சியாக 2 தலைவர்களுக்கும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் 2 தலைவர்களுக்கும் தங்களுடைய செய்தியை சொல்லி வந்தாங்க. இறுதியாக கடந்த மாதம் திரு அன்புமணி ராமதாஸ் தலைமையில சென்னையில சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்திலும் அதிமுக கலந்து கொள்ள வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸுடைய ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்குமாறும் நேரில் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தனர். அந்த போராட்டத்திலும் அதிமுக கலந்து கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த பாமக தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்து வந்த நிலையில தற்போது அன்புமணி ராமதாஸ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி ராமதாஸ் தரப்பு அன்புமணி ராமதாஸ் தரப்பு அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்வதற்காகவே இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருவது இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதற்கட்ட இந்த சந்திப்பின் மூலமாக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை தற்போது அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில பாமக எத்தனை இடங்களில் போட்டியிடும், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பதை எல்லாம் அடுத்தடுத்த சந்திப்புகள் மூலமாக இந்த விவகாரங்களை எல்லாம் இறுதி செய்வார்கள்.
முதற்கட்டமாக இன்றைய சந்திப்பின் மூலமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம்பெறுவது தற்போது உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய போதும் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இணைந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில கூட்டணிக்கான தலைவர் என்ற அடிப்படையில தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திப்பதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக பாமக கூட்டணி தற்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட சந்திப்புகள்ல அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும், அவர்களுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இதையெல்லாம் அடுத்தடுத்த கூட்டத்தில் நடத்தும். தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சில கட்சிகளோடு அதிமுக தரப்பும் பாஜக தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது அதனுடைய ஒரு பலனாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது கூட்டணியை உறுதி செய்வதற்காக எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன, சாராம்சம் என்ன, என்னென்ன ஆலோசிக்கப்பட்டது என்பது குறித்து முதற்கட்ட தகவலை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம் மகேந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அதிமுக பாமக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இபிஎஸ் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் கட்சிகளை சேர்ப்பது தொடர்பாக அமித்ஷா வேலுமணி நேற்று முன்தினம் திருச்சியில் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். அதிமுக பாமக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அன்புமணி ராமதாஸ் இடையே ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்தித்திருக்கிறார். அதிமுக பாமக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக இபிஎஸ் அன்புமணி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது குறித்து பாமக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் ஆகியோர் இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ், நீங்க தொடரலாம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக முக்கிய தலைவர்கள் தற்போது சந்திப்பு நடத்தி வருகிறார்கள். அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த சந்திப்புல இடம்பெற்றிருக்கிறாங்க. முதற்கட்டமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்புல அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைவதை தற்போது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த ஆலோசனையில அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. எந்தெந்த கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வரலாம், அவர்களுக்கான தொகுதி பங்கீடு என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், என்னென்ன உத்தரவாதங்கள் அவர்களுக்கு கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வரலாம் என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில இந்த அமித்ஷா மற்றும் எஸ்.பி. வேலுமணியுடனான சந்திப்பு நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவரும் வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை ஏற்கனவே தொடங்கிவிட்டார். ஒவ்வொரு தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக அவர் கூட்டங்களை நடத்தி பிரச்சாரங்கள் நடத்தி வருகிறார்.
தொடர்ச்சியாக ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து வைத்து வருகிறார். ஒவ்வொரு கூட்டங்களின் போதும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறார் வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்று எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்திருக்கிறார். கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தலில் 23 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினாலும் தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாமக என்ன நிலைப்பாடை எடுக்க இருக்கிறது என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில தற்போது தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தற்போது அன்புமணி ராமதாஸ் பேசி வருவதன் மூலமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இணைந்திருப்பதை தற்போது அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்திருக்கிறார். இந்த மாதிரியான சந்திப்புகள் எல்லாம் நடக்கிறது என்றால் ஒரு தலைவரும் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் சந்திக்கிறார் என்றாலே அந்த கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டதாகவே தான் அர்த்தம். ஏனென்றால் முதற்கட்டமான பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ள முதற்கட்டமான பேச்சுவார்த்தையின் போது ஆதரவாளர்கள் சந்தித்துதான் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துவாங்க. ஆனால் தற்போது 2 தலைவர்களும் வந்து சந்தித்திருப்பதன் மூலமாக இந்த அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணைவது தற்போது உறுதியாகி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பின் மூலமாக இந்த கூட்டணி வந்து உறுதியாகி இருப்பது வந்து தெளிவுபடுத்துகிறது. அதன் தொடர்ச்சியாக இது வந்து முதற்கட்ட ஒரு சந்திப்பு தான். இந்த சந்திப்புல வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணியில பாமக இணைந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட இந்த பேச்சுவார்த்தையில் பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்தெல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.